உருளைக்கிழங்கும் அந்த வெள்ளை மூக்கடலையும் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கும் வெள்ளை மூக்கடலும் போட்டு கலந்துக்கலாம். தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் அந்த உருளைக்கிழங்கும் வெள்ளை மூக்கடலையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. இப்போ வந்து ஜவ்வரிசி போட்டுடலாம். ஒரு 100 கேஜி இருக்கும், 100 கிராம் இருக்கும். இது ஜவ்வரிசி வந்து 100 கிராம் கிட்டே இருக்கும். சும்மா கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி சிம்மில் வச்சு ரைட்டாக கொஞ்சம் பாயில் ஆகிட்டா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். இது கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அந்த சுற்றி ஒயிட்டாக தெரியுது. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. பாதாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இந்த ஜவ்வரிசியில் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இதில் பாதி இருந்தது, அது ஃபுல்லாகவே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சில் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதம், இன்றைக்கி சாம்பார், தொக்கு, தயிர், அப்புறம் அந்த பாதாம் ட்ரிங்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.